குடி கெடுக்கும் குடி என்ற தலைப்பில் 3 நாட்கள் சிறப்பு நிகழ்ச்சியை நாம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை திருப்பூரில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 3வது நாளான இன்று இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த குடி நோயின் காரணமாக நிறைய பேர் சாலை விபத்துலையும் வந்துட்டு பலியாயிடுறாங்க. குடிச்சிட்டு அவங்க விபத்தில் உள்ளாகிறது மட்டும் இல்லாமல் சாலையில் வருகிற மற்றவர்களுக்கும் ஒரு யமனாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே நிலவிக்கிட்டு இருக்குது. இது சம்பந்தமா யாழினை கலைக்குழுவினர் ஒரு கூத்து இப்போ காட்ட போறாங்க நமக்கு. 3 நிமிஷத்துக்கு ஒரு விபத்துங்க, 3 நிமிஷத்துக்கு ஒரு விபத்துங்க, தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுங்க. 3 நிமிஷத்துக்கு ஒரு விபத்துங்க, தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுங்க. 3/4 மணிக்கு ஒரு விபத்து சாவுங்க, 3/4 மணிக்கு ஒரு விபத்து சாவுங்க, தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுங்க, தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுங்க. குடிக்காதீங்க குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டிய ஓட்டாதீங்க, குடிக்காதீங்க குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டிய ஓட்டாதீங்க. 3 நிமிஷத்துக்கு ஒரு விபத்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுங்க. 3/4 மணிக்கு ஒரு விபத்து சாவு தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுங்க. குடிக்காதீங்க குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டிய ஓட்டாதீங்க, குடிச்சிட்டு வண்டிய ஓட்டாதீங்க, குடிச்சிட்டு வண்டிய ஓட்டாதீங்க, குடிச்சிட்டு வண்டிய ஓட்டாதீங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுனால என்னெல்லாம் பாதிப்பு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சாலையில் செய்கிற ஒருவர் அவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி அவர் விபத்துக்குள்ளாகிறது மட்டும் இல்லாமல் அங்கே எதிரில் வர நிறைய பேரையும் பாதிக்கிற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. அது சம்மந்தமான ஒரு செய்தி தொகுப்பை நாம் இப்போ பார்க்க போகிறோம். சென்னை அயனாவரத்தை சேர்ந்த சுபரக்ஷிதாவுக்கு எல்லா குழந்தைகளைப் போல விளையாட ஆசை. ஆனால் தோழிகள் அவளை நிராகரிக்கின்றனர். காரணம் அவளின் சிதைந்த வலது கரம்தான். 2013இல் மது அருந்துவிட்டு காரை ஓட்டி வந்த ஒரு தொழிலதிபரின் மகன் சுபரக்ஷிதாவின் மீது மோதியதில் அவளது வலது கரம் சிதைந்தது. ஸ்கூல்ல போயிட்டு என் பக்கத்துல உட்கார்ற பசங்க எல்லாருமே என் பக்கத்துல உட்காராத, உன் கையை பார்த்தாலே வாந்தி வர மாதிரியே இருக்கு, எங்க பக்கத்துல எல்லாம் நீ உக்காந்துடாதன்னுட்டு என்னை வெறுத்து என் கையை இந்த மாதிரி சொல்லி துரத்திட்டாங்க. என்ன மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் சுபரக்ஷிதாவின் தாய் மஞ்சுளா. இப்போ இவங்க குடிச்சிட்டு வண்டி ஓடியாச்சு, ஓட்டிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது எங்களை மாதிரி அடிமட்டத்தில் இருக்க குழந்தை. அதில் ஒரு குழந்தை இறந்துச்சு. 2வது எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டு ரொம்ப இதாகிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். கை ஃபுல்லாகவே நெசஞ்சு இப்போ எல்போவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைக்கு பிளட் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். குடித்துவிட்டு வண்டி ஓட்டுபவர்கள் ஏற்படுத்தும் விபத்துகளால் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவதாக கூறுகிறார் சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை தடுக்க வேண்டும் என்ற வழக்கு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தி வருகிறார் இவர். இன்றைக்கு இந்தியா உலகத்திலேயே விபத்துக்கான தலைநகரமாக இருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு சாலை விபத்து சாவுகளுக்கான தலைநகரமாக இருக்கிறது. ஒரு நாளுக்கு சராசரியாக தமிழகத்தில் 44 பேர் சாலை விபத்துக்களை இறந்து போகிறாங்க. 2006ஆம் ஆண்டு இது 27ஆக இருந்தது. இப்போது கிட்டத்தட்ட 7 வருஷங்களில் பார்த்திங்கன்னா இது 27லேருந்து 44ஆக அதிகரித்திருக்கு. இந்த 44 பேர் தினசரி சாவில் பார்த்திங்கன்னா 60 விழுக்காடு சாலை விபத்து சாவுகளுக்கும் மது போதைக்கும் தொடர்பு இருக்கிறதாக பல்வேறு ஆய்வுகள் சொல்கிறது. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் அதிகரித்து வரும் விபத்துகள் பற்றி அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டோம். அதற்கு மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை தடுப்பதற்கு அரசு தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறினர். கடந்த வருடத்தில் மற்றும் 1500க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பிரமிளா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. குடி கெடுக்கும் குடி என்ற தலைப்பில் நாம் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். திருப்பூரில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காரணம் மது விற்பனையில் திருப்பூர் தான் முதலிடத்தில் உள்ளது. அதாவது ஒரு நாளைக்கு சுமார் 1.5 கோடியிலிருந்து சனி ஞாயிறு கிழமைகளில் 5 கோடி ரூபாய் வரை விற்பனையாகிற ஒரு ஊராக திருப்பூர் மாறி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்துவதற்கான காரணம் இங்கே அதிகமான விபத்துக்களும் நிறைய மன ரீதியான பிரச்சனை உள்ள பெற்றோர்களும் குடும்பங்களும் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில நம்ம பொது உடைமை கட்சியை சார்ந்த திரு ரங்கராஜன் நம்மளோடு இருக்கிறார். ரங்கராஜன், நீங்க சொல்லுங்க, இந்த திருப்பூர்ல இருக்கிற இந்த நிலைமை மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குது? பொதுவாக மகிழ்ச்சினாலும் போதை, சோகம்னாலும் போதைங்கிறது ஒரு கலாச்சாரமாக மாறிப்போச்சு. அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நான் படித்த செய்தி, அது உண்மையோ பொய்யோ தெரியல, தீபாவளிக்கு என்ன இலக்கு வச்சாங்களோ அதை விட குறைஞ்சி விற்றுருக்குதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க.
இது ஒரு செய்தி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் படித்த ஒரு புள்ளி விவரம், தமிழ்நாட்டில் வந்து 74 விழுக்காடு இளைஞர்கள் வந்து இந்த குடிபோதைக்கு ஆட்பட்டிருக்கிறாங்கங்கிறது. இந்த செய்திகளெல்லாம் பார்க்கையில் உண்மையாலுமே ஒரு வருத்தம் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆழ்ந்த வருத்தத்தோடு இதை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. எதிர்கால தமிழகம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி. ஆனால் இதுக்கு மத்தியில் வந்து பொதுமக்கள் மத்தியில் இது கூடாதுன்னு சொல்லி குடிக்கிறவங்க கூட நினைக்கிற நிலைமை தான் இருக்குது. கண்டிப்பா. அதே சமயத்தில் சாலை விபத்துகள் பற்றி சொல்லுங்க. திருப்பூர்ல இருக்கிற சாலை உண்மையிலேயே எங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் வந்து ஒரு பட்டதாரி இளைஞர். இது குடிச்சிட்டு போய் ஏற்பட்ட விபத்துனால அநேகமாக அவர் செயலிழந்த நிலையில் அவருடைய வாழ்க்கை போச்சு. அவருக்கு வந்து ஒரு உடன் பிறந்த தங்கை இருக்குது. அவங்க அப்பா அம்மாவும் பாத்திர தொழிலாளிகள் தான். இன்றைக்கி அந்த குடும்பம் வந்து எப்படி வாழுங்கிறதே தெரியாத ஒரு நிலையில் எதிர்காலமே கேள்விக்குறியாயிருக்கு. இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் மட்டுமல்ல, கண்டிப்பாக பலது இருக்குது இது மாதிரி. கண்டிப்பாக அவர் சொல்லியிருந்தாரு, இந்த குடியினால எப்படி ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு. நாம் இப்போ ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். சென்னையை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை, அவள் எப்படி வந்து அந்த விபத்துக்கு உள்ளான, அந்த சாலை விபத்து அவளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 7 தமிழில் இந்த மையம் நிகழ்ச்சி வந்துட்டு ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு நிகழ்ச்சி. இங்கே வந்து அந்த செய்தி தொகுப்பில் காண்பிச்ச அந்த சுபரக்ஷிதா அப்படின்ற குழந்தை நம்மளோட இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை வந்து நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. அதாவது இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அம்மா அப்பா, சுபரக்ஷிதாவுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய அண்ணா, இவங்க 4 பேரும் இங்கே இருக்கிறாங்க. சுபரக்ஷிதாவுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்து 2012 ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அவங்க பேமெண்ட்டில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு மெர்சிடிஸ் கார் வந்து அவங்கள இடித்ததுனால அந்த பெண்ணுடைய கை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அவள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வருடம் போக முடியாமல் ஒரு நிலை இருந்தது. அந்த விபத்து எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த சுபரக்ஷிதா பொண்ணு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த இது ஆனதுக்கு ஒரு அண்ணன் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுனால தான் என் கை இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு. இவங்களால நான் ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு வருஷம் வீட்லேயே இருந்து ஸ்கூலுக்கு போனால் இந்த மாதிரி என்னை பாஸ் பண்ணி 6வதுல அனுப்புனாங்க. அங்கே போனால் என்னை எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. இந்த அண்ணாவால் என்னோட இது வந்து இப்படி என் கை போயிருந்ததுனால என் தலையில் எல்லா இடத்துலையுமே அடிபட்டுச்சு. இந்த மாதிரி யாருமே குடிக்கக்கூடாதுன்னுட்டு நான் சொல்கிறேன். அதாவது சிறு வயதிலேயே இந்த குடிக்கு எதிரான ஒரு ஆர்வலராக சுபரக்ஷிதாவை நியூஸ் 7 தமிழ் பார்க்கிறது. இந்த சுபரக்ஷிதாவுக்கு ஏற்பட்ட விபத்து ஒரு புறம் இருந்தாலும் அவளுடைய கல்வி தொடர வேண்டும், அவளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்றது காரணத்துக்காக அவளுக்கு ஒரு சின்ன நாங்கள் ஒரு வெகுமதியை கொடுத்து அவளுடைய மேல் படிப்புக்கு உதவ நினைக்கிறோம். நியூஸ் 7 தமிழின் செய்தி ஆசிரியர் திரு தில்லை அவர் சுபரக்ஷிதா அவர்களுடைய குடும்பத்திற்கு அவளுடைய மேல் படிப்புக்கான ஒரு தொகையை நாங்கள் இப்போது பரிசாக கொடுக்கிறோம். வாங்க. அதாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்கனால அந்த குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற நபர்னால குடும்பத்தில் அவங்க குடும்பத்து மட்டும் இல்லாமல் அவர்னா மட்டும் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. இந்த குழந்தையோட வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்றதான் இந்த மையம் நிகழ்ச்சியோட ஒரு நோக்கம். அதற்காகத்தான் இந்த குழந்தைய வந்து நாங்கள் இங்கே கௌரவிச்சிருக்கிறோம். அவளுடைய மேல் படிப்புக்கு கண்டிப்பாக வந்துட்டு இது உதவ போகுது. இந்த 50,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த காசோலை நாங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கொடுத்துருக்குறோம். இந்த தொகை வந்து அவள் மேடி படிப்புக்கு படிப்பதற்காக உதவும் என்று நாங்கள் வந்துட்டு ஒரு நம்பிக்கையோடு இதை கொடுக்குறோம். தொடர்ந்து செய்தி ஆசிரியர் தில்லை அவர்கள் இது குறித்து பேசுவார். வணக்கம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு இதில் பணியாற்றுகிற எல்லாருக்கும், அனைத்து ஊழியர்களுக்கும், தலைமை முதல் கடைநிலை ஊழியர் வரை அனைவருக்குமே ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை செய்திகளை, உண்மையான செய்திகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொடுக்க வேண்டும், மக்களிடம் சேர்க்க வேண்டும். அந்த கடமை, அந்த பொறுப்பு எங்கள் தொலைக்காட்சியில் பணியாற்றுகின்ற அத்தனை எங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைத்து ஊழியர்களுக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் அதைவிட இன்னொன்றையும் எங்கள் தலைமை எங்களுக்கு தாரக மந்திரமாக சொல்லி இருக்கிறது. அதையும் அத்தனை ஊழியர்களும் கடைபிடிக்கிறோம். அதுதான் பொது நலன். பொறுப்பும் பொது நலனும், இதுதான் எங்களது தாரக மந்திரம். அந்த பொது நலன் அடிப்படையில் தான் செய்திகளை கொடுப்பதோடு எங்களது கடமை முடிந்துவிடவில்லை. பொது நலன், இந்த சமுதாயத்திற்கு, நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திற்கு நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்தாக வேண்டும் என்ற அந்த பொறுப்புடன், அந்த பொதுநல நோக்குடன் இது போன்ற செயல்களை நியூஸ் 7 தமிழ் செய்து வருகிறது. இந்த குழந்தையை பற்றி இப்பொழுது ஒரு செய்தி தொகுப்பையும் பார்த்தோம். அந்த குழந்தையை பற்றி பிரமிளா உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். ஒரு சாலை விபத்தில் தூங்கி கொண்டிருந்த நேரத்தில் போதையின் காரணமாக, மதுபோதையில் வந்த வாகனம் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில்
அந்த குழந்தை அடைந்த துயரத்தை பார்த்தோம். இதற்காக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வந்து தற்போது 50,000 ரூபாய், இது ஒரு சிறு உதவிதான், இது உதவி என்று கூட நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்களால் முடிந்த ஒரு சிறு அந்த குழந்தையை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. இது வந்து அவளுக்கு ஒரு 6 ஆண்டுகள் கழித்து அவள் மேல் படிப்பை தொடரும் பொழுது அது 1 லட்சமாக அவளுக்கு கிடைக்கும், இரட்டிப்பாக இந்த தொகை கிடைக்கும். அவள் எந்த வகையிலும் அவளது மேல் படிப்பு, உயர் படிப்பு, கல்லூரி படிப்பு தடைப்படக்கூடாது என்பது எங்களது நோக்கம் மட்டுமல்ல, இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களின், ஆசிரியர்களின், குழந்தைகளின், பெரியவர்களின் நோக்கம். வாழ்த்துவோம். வாழ்க, நல்ல படிக்கணும். நன்றி. இதே போன்று எங்களது இந்த மையம் நிகழ்ச்சி இத்தோடு முடிவடைவதில்லை. ஒவ்வொரு மாதமும் இதே போன்று ஒவ்வொரு நிகழ்வுகளாக பொதுநல நோக்கோடு பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்த இருக்கின்றோம், மக்களின் ஆதரவுடன். இந்த நிகழ்ச்சியை பற்றி பார்த்தோம். அதாவது சுபரக்ஷிதாவை நாங்கள் கௌரவிக்கிறோம். அவள் வந்துட்டு காயம் பட்டிருந்த அந்த தருணத்தில் நாங்கள் சந்தித்தப்போ யார்கிட்டையுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இந்த பொண்ணு இருந்தா. இன்னைக்கு இவளோட முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்க முடியுது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குது, ஒரு உற்சாகம் பிறந்திருக்குது. அதை நாங்கள் மதிப்பளிக்கிறோம். அவளுடைய தன்னம்பிக்கைக்கும் அவளுடைய மகிழ்ச்சிக்குமான ஒரு சிறு பரிசாக நாங்கள் இதை கொடுக்கிறோம். அவர்களுடைய பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரி படிப்பை அவள் தொடங்கும் போது நியூஸ் 7 தமிழ் மிகுந்த ஒரு பெற்ற தாய் வந்து எப்படி மகிழ்ச்சி அடைவாளோ அது மாதிரி இந்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சுபரக்ஷிதா கல்லூரி படிப்பு போகும்போது கண்டிப்பாக நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். அதற்கான ஒரு வெகுமதி தான் நாங்கள் இப்போ கொடுத்தோம். இந்த குடும்பத்துக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு வந்த குடும்பத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது சம்பந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். இந்த மையம் நிகழ்ச்சி வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் இந்த மாதிரி சமூக ஆர்வலர்களை ஒரு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் செய்தி ஆசிரியர் தில்லை சொன்னது போலவே வெறும் செய்திகளை மட்டும் கொடுப்பது எங்களது பணி அல்ல, பொறுப்பும் பொதுநலமுடன் செயல்படுவோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த மையம் நிகழ்ச்சியை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்து இன்னும் நிறைய தகவல்களை பார்க்க இருக்கிறோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.